அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசாலா கடலை தாங்க செய்ய போகிறேன். அந்த மசாலா கடலை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 6 பல் பூண்டு, அடுத்து வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் கொடுத்து ஓட்டிக்கணும். இது வந்து இல்லைன்னா நல்லா இடிச்சுக்கோங்க. கருவேப்பிலையே பொடியை நறுக்கிக்கோங்க. இல்லை ரெண்டும் சேர்த்து நல்லா இடித்தாலும் சரி. இந்த அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி நான் வந்து பொடி பண்ணி எடுத்துருக்கேன், இடித்து எடுத்துருக்கேன். இப்போ அடுத்து வந்து ஒரு 1/4 கிலோ வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை நல்லா காஞ்சதாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 கிலோ. இதில் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கணும். இது வறுத்த வேர்க்கடலையாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா பொரிக்கும் போது இது வந்து கரிஞ்சிடும். ஏன்னா அது ஏற்கனவே வறுத்துருக்கிறதுனால கரிஞ்சிடும். அதனால் அடுத்து வந்து இதில் வந்து ஒரு 100 கிராம் கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்து வந்து ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 50 கிராம் அரிசி மாவு, ரெண்டும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து 1/4 ஸ்பூனோடு கம்மியாகவே இருக்கட்டும், கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த பூண்டு கருவேப்பிலை இடித்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் சுட சுட எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். ரொம்ப சுட்டுறாமல், ஆனால் கொஞ்சம் சுட சுட ஊற்றிக்கோங்க எண்ணெயை வந்து ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் சேர்த்து. இது எதுக்கு ஊற்றுறோம்னா, நல்லா கடலை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். அதுக்காக வேண்டி நல்லா மொறுன்னு இருக்கும். அதனால் நான் வந்து சோடாப்புலாம் சேர்க்க மாட்டேன், சோடாப்பு சேர்க்கவும் இல்லை. இப்போ இதில் வந்து இது கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். அந்த மசாலா வந்து கடலையோடு ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து இதை வந்து பொரித்து எடுத்துடலாம். இந்த பாருங்கள், பிசைஞ்சாச்சு. மசாலாவோடு கடலையெல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நான் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். இது காஞ்சதுக்கப்புறம் இதில் கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சின்ன சின்னதாக, அதாவது ஒன்று ஒன்றா போட்டு இதை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. நான் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். ஒன்று ஒன்றா சேர்ந்துடாமல் பார்த்துக்கோங்க. அது மாதிரி சேர்ந்துச்சுன்னா உள்ளே வந்து வேகவே செய்யாது கடலை வந்து. அதனால் கொஞ்சம் ஒன்று ஒன்றாவே இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், மசாலா வேர்க்கடலை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த பூண்டு, அந்த கருவேப்பிலை, அந்த மசாலாவோடு கலந்து நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.